வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வேதாள உலகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இளவரசருக்கு இன்னும் மயக்கம் தெளியாம இருக்கிறத பார்த்து ராஜீவி பன்னீர் தெளிக்கிறாங்க. அவரோட அழகுல அவங்க மயங்கி தூங்கிட்டு இருக்கிறவரை பார்த்து உருகி உருகி லவ் பாட்டு பாடுறாங்க. அப்ப இளவரசியோட தோழி பணிப்பெண் ரமா அங்க வர்றாங்க. அங்க இளவரசியோட கட்டில்ல படுத்து இருக்கிறவரை பார்த்து யார் இவர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இளவரசி இவரு இவருன்னு கொஞ்சம் தயங்கிட்டு யாருடைய இவர்னு தோழிக்கிட்டே கேக்குறாங்க. திரும்பி மயக்கம் தெளிவிக்கிறதுக்காக பன்னீரை திருப்பி அவர் முகத்துல தெளிக்கிறாங்க. அப்ப இளவரசர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச இளவரசர் தான் வந்த காரணத்தை சொல்றார். அதுக்கு ராஜீவி, உங்க தந்தையை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியும், மன்னரோட கட்டளையை நிறைவேற்றணும், இல்லைனா அப்படின்னு ராஜீவி கேக்குறதுக்கு, நானும் கற்சிலையா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இளவரசர். அதை கேட்டதும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ராஜீவி. நீங்க உங்க அப்பா மேல வச்சிருக்கிற அன்பு பெருசுதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சாதாரணமான வேலை இல்ல, அசாத்தியமானது அப்படின்னு சொல்லி ராஜீவி எச்சரிக்கிறாங்க. ஆனா அவர், அப்பாவோட உயிரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு முடிவா சொல்லிடுறார். நீங்க அபயம்னு என்னோட பேரை சொன்னதால உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கறதாலதான் நான் இவ்ளோ சொன்னேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ராஜீவி. நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா மன்னரை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இளவரசர். அதுக்கு இளவரசியும் ஒத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல தத்தன் கேட் ஓபன் ஆகுறதுக்காக இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரும்ப அந்த வீரன் சவுண்ட் கொடுக்கறான். சவுண்ட் கொடுத்ததும் அந்த வாய் ஓபன் ஆகுது. தத்தன் ராஜசிம்மா ராஜசிம்மான்னு சொல்லிக்கிட்டே உள்ள ஏறி போறாரு. ராஜசிம்மன் பார்த்த மாதிரியே இவரும் அந்த குகைய பாக்குறாரு. அந்த குகைக்குள்ள திடீர்னு சவுண்டு கேக்குது, லைட் அடிக்குது, புகை வருது, ராட்சசமான தேல் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுறார் தத்தன். ஒரு கட்டத்துல இருட்டில் நடந்து போனதுல ஒரு மொட்டை மரத்துல மோதிடுறார். அதுல மோதின உடனே அங்க இருந்த சவுண்டு, புகை எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த மொட்டை மரத்தை பார்த்த தத்தன், இலைகள் இருந்தா தான் என்னவா அப்படின்னு சொன்ன நெக்ஸ்ட் செகண்ட் அந்த மரம் ஃபுல்லும் இலைகள் முளைக்க ஆரம்பிக்குது. இது என்ன மகேந்திர ஜாலமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தரையில உட்கார்ந்த உடனே அவருக்கு பசிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் பலகாரம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பல தட்டுக்கள்ல விதவிதமான பலகாரம் எல்லாம் வருது. அது எல்லாத்தையும் வயிறு நிறைய சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு தண்ணியும் பாலும் வருது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தட்டு எல்லாம் தானாவே பறந்து போயிடுது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லைங்களா, அதே மாதிரி அவருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூக்கம் வருது. இப்ப மட்டும் ஒரு கட்டில் இருந்தா தூங்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே மாயமா ஒரு கட்டில் வருது. அது மேல மாயமா இவர் போய் உட்கார்ந்துருக்காரு. அத பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷம் தாங்கல. இப்ப மட்டும் யாராவது ஒரு மோகினி மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அழகான பொண்ணு அங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அத அவர் தாளம் போட்டு ரெஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கேட்டதுக்கு அப்புறமா சரி சரி உன்னோட ஆட்டம் போதும் போ அப்படின்னு சொன்னதும் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த லேடி மறைஞ்சு போயிடுறாங்க. திடீர்னு தத்தனுக்கு ஒரு டவுட் வருது. இதெல்லாம் மாயாஜாலமாச்சே, இதெல்லாம் மாயமா மறைஞ்சிடுமோ அப்படின்னு அவர் நினைச்ச உடனே அந்த கட்டில் எல்லாம் மாயமா மறைஞ்சிடுது. இது வேதாள உலகமாச்சே, வேதாளம் வந்துடுமோ அப்படின்னு நினைச்ச உடனே அவர் பின்னாடி ஒரு வேதாள அரக்கை வந்து நிக்கிறான். அவருக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நினைச்சு திரும்பி பார்க்கறாரு. பார்த்ததும் பயந்துடுறாரு. அந்த வேதாள அரக்கன் அவரோட கைய பிடிச்சு எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிற தத்தன் கிட்ட, இது கேட்டதெல்லாம் கொடுக்குற ஜீவ விருட்சம், எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி திரும்ப கேக்குறான். அதுக்கு தத்தன், உனக்கு நான் வேலை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன், என்ன முழுங்கிடுவியா அப்படின்னு பயந்துகிட்டே கேக்குறாரு தத்தன். அதுக்கு அந்த வேதாள அரக்கன், எங்க மன்னரோட உத்தரவு இல்லாம நாங்க எந்த மனிதர்களையும் விழுங்க மாட்டோம், உன்னை வெளியே தூக்கி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்றான் அந்த வேதாள அரக்கன். சரி, நான் உங்க அரசனை பார்க்கணும், அதுக்கு வழி சொல்லு அப்படின்னு கேக்குறாரு தத்தன். அவர் கேட்ட உடனே அங்க இருந்த ஒரு செவர்ல விரிசல் விட்டு ரெண்டா பிளக்குது. அதுக்குள்ள ஒரு பாதையும் தெரியுது. அந்த வழியா இறங்கி போக ஆரம்பிக்கிறார் தத்தன். அவர் போறதை பார்த்து அந்த வேதாள அரக்கன் சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சிடுறான். கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் ஃபுல்லும் கற்சிலைகளா இருக்கு. அந்த மகேந்திரபுரி மன்னர் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாம போனவங்களோட சிலைகள் தான் அது. அதுல தத்தன் அவரோட மகாராஜா சிலையையும் பாக்குறாரு. அந்த வழியிலே வந்த தத்தன் இளவரசர் வந்த ஆயிரங்கால் மண்டபத்தை போய் சேர்றாரு. இளவரசனுக்கு நடந்த மாதிரி எல்லாமும் அவருக்கும் நடக்குது. மணி அடிச்சுட்டு அந்த இருக்கையில உட்கார்றாரு. அந்த இருக்கை சுத்த ஆரம்பிக்குது. ராஜீவின் கூப்பிடுறதுக்கு பதில் அவர் வேதாளம் வேதாளம்னு கூப்பிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. அவர் எத்தனை தடவை வேதாளம் வேதாளம் கூப்பிட்டாரோ அத்தனை வேதாளம் அங்க வந்து நிக்குதுங்க. அவரை வந்து சுத்த ஆரம்பிக்குதுங்க. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறாரு தத்தன். தன்னை சுத்தி வேதாளங்களா இருக்கிறத பாக்குறாரு. ஆனாலும் பயப்படாம தத்தன் அந்த வேதாளங்களை அதட்டுறாரு. அதுகளை கிண்டல் பண்ணி பாட்டு பாடுறாரு.
இவரோட சத்தம் கேட்டு அந்த குகையில அவர் பார்த்த வேதாள அரக்கன் இங்க வந்து இவர் அதட்டுது. அந்த அதட்டலுக்கு கொஞ்சமும் சளைக்காம தத்தன், என்ன நினைச்ச? நான் வேதாள முழுங்கி. நான் இதுவரைக்கும் 999 வேதாளங்களை முழுங்கி இருக்கேன். இப்ப பார், உங்களை எல்லாரையும் நான் முழுங்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதாளங்களை முழுங்க போற மாதிரி பயமுறுத்துறார். எங்க தத்தன் தன்னை முழுங்கிருவானோன்னு பயந்து, நான் அரசன் இல்ல, நான் தலைவன் தான் அப்படின்னு சொல்லுது அந்த வேதாள அரக்கன். ஓ அப்படியா, நான் உங்க மன்னனையே முழுங்கிக்கிறேன், உங்க மன்னனை இங்க கூப்பிடு, இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் முழுங்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறார் தத்தன். அதுக்கு அந்த வேதாள அரக்கன், மன்னர் இங்க வரமாட்டார் அப்படின்னு சொல்றான். அப்போ தத்தன், சரி அப்ப என்ன கூட்டிட்டு போ, நான் உங்க மன்னனையே விழுங்க போறேன், என்னால நடந்து வர முடியாது, என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுறான் தத்தன். வேற வழி இல்லாம வேதாள தலைவன் முன்னாடி போக மத்த எல்லா வேதாளங்களும் தத்தனை தூக்கிட்டு போகுதுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இளவரசன் காணாம போயிட்டான்னு சொல்லி ஒரு அரக்க வீரன் ஓடுனானே, அவன் இப்பதான் அரச சபையை வந்து அடையறான். அங்க வந்து அரசர்கிட்டையும் அரசிகிட்டையும் நம்ம உலகத்துக்கு வந்த ஒரு ராஜகுமாரன் மாயமா மறைஞ்சிட்டான் அப்படின்னு செய்தி சொல்றான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த சேனாதிபதி எழுந்து, மறைஞ்சு போன இளவரசே ராஜீவியோட அந்தப்புறத்துலதான் இருக்கான், அவனுக்கு ராஜ உபச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ராஜாவுக்கும் ராணிக்கும் பயங்கர அதிர்ச்சி. உடனே ராணி எந்திரிச்சு, கன்னி மாடத்துக்குள்ள ஒரு இளவரசன் என்ன செய்யறான் அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அப்ப அந்த சேனாதிபதி, அந்த இளவரசனோட பேர் ராஜசிம்மன், மற்ற நாட்டோட இளவரசன் அப்படின்னு சொல்றான். உடனே ராஜா கோவத்தோட, அவனுக்கு எவ்வளவு திமிர், அந்த புறத்துக்கு எப்படி அவன் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராணி, அவனை அங்க கூட்டிட்டு போனதே ராஜீவி தானே, மண்டபத்துல மயங்கி விழுந்தா அரச சபைக்கு தானே கூட்டிட்டு வரணும், அதுதானே வழக்கம், அவையே அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னு கேக்குறாங்க ராணி. இளவரசி செஞ்சது ரொம்ப தப்பு, இப்படி ஒரு இளவரசி நடக்க கூடாது அப்படின்னு அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜாவும் ஆமா சாமி போடுறாரு. நம்ம சட்டத்திட்டங்களை மீறின ராஜீவிய சித்திரவதை கூண்டுக்குள்ள தள்ளுங்க, அந்த ராஜகுமாரனை நாடு கடத்துங்க அப்படின்னு சேனாதிபதிக்கு ராணி ஆணையிடுறாங்க. ராணியோட சொல்ல மறுக்க முடியாம ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிறார். சேனாதிபதி அந்த ஆணைகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறார். ராஜீவி நந்தனவனத்துல உட்காந்து ஹீரோவை நினைச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சேனாதிபதி 2 காவலர்களோட வர்றார். உங்களை கைது செய்ய மன்னர் உத்தரவிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு ராஜீவி கேக்குறாங்க. அதுக்கு அவர்கிட்ட இருந்த ஒரு ஓலையை அவங்க கிட்ட கொடுத்து, வேதாள உலக பாதுகாப்பு சட்டத்தை மீறினதுக்காக அப்படின்னு சொல்றார் சேனாதிபதி. இந்த சமயத்துல ராணியோட பொண்ணு மோகனவல்லி அவங்களோட தோழிகளோட விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்க மனநிலை சரியில்லாத மாதிரி குழந்தைத்தனமான ஒரு ஆள் அவங்க. அப்போ மோகனவல்லி தோழி கிட்ட, நான் எப்படி ராணியாக முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தோழி, ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணி ஆயிடுவீங்க அப்படின்னு ஐடியா சொல்றாங்க. ராஜாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க மோகனவல்லி. மகேந்திரபுரிக்கு வர ராஜாக்கள்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க தோழி. மனசுக்கு பிடிச்சவங்கன்னா அது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க மோகனவல்லி. அதுக்கு ஆசை காத்து அடிக்கும், காதல் ஜுரம் வரும், அப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தோழி. காதல் ஜுரம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு வெகுளித்தனமா கேக்குறாங்க மோகனவல்லி. அதுக்கு அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தோழி. அது ரொம்ப ஈஸி, ஒரு ராஜா குட்டி வரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ராஜசிம்மன் அவங்கள கிராஸ் பண்ணி போறாரு. அவரை பார்த்ததும் அவர் பின்னாலேயே போய், நீதான் ராஜா குட்டியா, நீதானே ராஜா குட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ராஜசிம்மன் அவங்கள கண்டுக்காம போயிடுறார். மோகனவல்லி அவர் போனதும் தோழி கிட்ட, நான் எவ்வளவு கூப்பிட்டும் அந்த ராஜா குட்டி போயிடுச்சு அப்படின்னு வருத்தமா சொல்றாங்க. எனக்கு அந்த ராஜா குட்டியை பார்த்தா பேசணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கூட இருந்த தோழி, உங்களுக்கு ஆசை காத்த அடிச்சிருச்சு, காதல் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மோகனவல்லி, அப்ப நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த தோழி, அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு மோகனவல்லி, அப்பா ஒத்துக்கணுமே அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அப்பா கிடுகிடுன்னு நடுங்குவாங்க, அப்புறம் என்ன கவலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தோழி. உடனே மோகனவல்லி அவங்க அம்மா கிட்ட போய் தாம் பார்த்த இளவரசரை பத்தி சொல்றாங்க. எனக்கு காதல் ஜுரம் வந்துடுச்சு, எனக்கு அந்த ராஜா குட்டியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. இதை கேட்டதும் தலையில அடிச்சுக்கிட்டு பைத்தியம் அப்படின்னு திட்டுறாங்க ராணி. ஆனாலும் விடாம, இல்ல இல்ல எனக்கு அந்த ராஜா குட்டியை கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. மகளோட பிடிவாதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ராணியும் அவங்க ஆசைக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவை கொஞ்சிக்கிட்டு அவங்களோட தோழியோட தன்னோட சந்தோஷத்தை சொல்லி பாட்டு பாடுறாங்க. இந்த சமயத்துல ராஜசிம்மன் கிட்ட அவரை நாடு கடத்திட்டாங்க அப்படிங்கிற ஆணையை கொடுக்கறாங்க 2 காவலாளிகள். ஆனா அதை ஒத்துக்காம, அதையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு கோவமா ஒரு மரத்துல சாஞ்சு நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அங்க மோகனவல்லி வர்றாங்க. ராஜா குட்டி கவலைப்படாத, நான் அம்மா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு ராஜசிம்மர். என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் இந்த நாட்டு சர்வாதிகாரினியான கோமதி தேவியோட பொண்ணு மோகனா.
இப்ப நான் இளவரசி, எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் தான் ராணி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தோரணையா நடந்து காட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் சுரத்தே இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கார் ராஜசிம்மர். அப்போ எனக்கு போட்டியா இருந்தாலே ராஜீவி அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சதும் அவருக்கு திடீர்னு ஆர்வம் வருது. ராஜசிம்மரை பார்த்து, ராஜீவி உனக்கு தெரியாதுல்ல, அவளை சித்திரவதை கூடத்துல போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறார் இளவரசர். சித்திரவதை கூடத்துல போடப்பட்ட ராஜீவியை இளவரசர் காப்பாத்தினாரா? எப்படி காப்பாத்தினார்? இது எல்லாத்தையும் அடுத்த வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.